இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மொபைல் ஸ்டாண்டு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்டு வந்து மெட்டலில் தான் இருக்குது. டேபிள் மவுண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், பாருங்கள். பேக்கிங்லாம் பபுள் ரேப் போட்டு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பேக்கிங்லேயே ஃபஸ்ட்டு ஒரு கவர் போட்டிருந்தாங்க, ரெண்டாவது வந்து அட்டைப்பெட்டி போட்டிருந்தாங்க, மூணாவது பபுள் ரேப் போட்டிருக்காங்க, நாலாவது இந்த ஸ்டாண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் அட்டைப்பெட்டியும் போட்டிருக்காங்க. இந்த ஒரு இதை எடுக்க எத்தனை பேக்கிங்னு பாருங்கள். அதுக்குள்ளே வந்து ஸ்டாண்டு, மவுண்ட்டு, ஹோல்டரு, இதுக்குள்ளேயும் கவர்லாம் போட்டிருக்குறாங்க. ஒன்று ஒன்றா பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்டாண்டெல்லாம் மெட்டலில் நல்லா தான் இருக்குது, வெயிட்டாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எடுத்து கீழே வைக்கும் போது ஃபீல் பண்ணேன். இது வந்து மவுண்ட்டு, இதுவும் மெட்டலில் தான் இருக்குது, ஸ்டாண்டும் மெட்டலில் தான் இருக்குது. இந்த ஹோல்டர் தான் நான் பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஹோல்டர் வந்து பிளாஸ்டிக் தான். இது 360 டிகிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வேணும் ஹோல்டரு. இப்போ இதை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, பைக்கிலலாம் மிரர் இருக்கும்ல, அட்ஜஸ்ட்மெண்ட்டு திருப்பி எப்போவுமே சேம் அதே டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், அங்கங்கே ஜாயிண்ட் டைட் வைக்கிற மாதிரி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சு சாவி மாரி ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க, அதை டைட் வச்சிட்டோமோ அதே ஷேப்பில் நின்றுக்குது. அதுதாங்க, அது வந்து மிரரில் வர மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணுறேன். முன்ன அந்த வந்து த்ரெட்டை உள்ளே போட்டு அப்புறமா அந்த ஹோல்டரை வந்து ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிக்கணும். இந்த ஹோல்டரில் வந்து டேப்பே வச்சுக்கலாமாங்க, அந்த அளவுக்கு பெருசாக. இது சைட் டேபிளில் வைக்க முடியல ஃபோனை. இப்போ எப்படி ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறோமா அந்த டைப்பில் தான் அந்த ஃபோனை வைக்க முடியுது. எப்படி வச்சாலும் 360 டிகிரிங்கிறதுனால ஹோல்டர் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கேமரா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து மவுண்ட் வந்து இந்த த்ரெட்டு வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்குது. பாருங்கள், அந்த மவுண்ட்டு டைட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். டேபிள் வந்து இப்போதைக்கு அங்கே இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. சிம்பிளாக வந்து அந்த தறி ஓட்டுற தார்குச்சி பிடிப்பாங்களே, அந்த வுட்டில் தான் டைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேபிளில் வச்சும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.